Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாயில போட்டதையும் பண்ணி மாதிரி கரையக்கூடிய ஸ்னோ ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்களா. இது பண்றதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தா போதுங்க. 5 நிமிஷத்துலயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்னோ ஸ்வீட் பண்றதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 லிட்டர் பால் நம்ம ஊத்திக்கலாங்க. அடுத்ததா 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு உள்ள சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கட்டி சேராம நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்லாவே கலந்து விட்டாச்சு. கட்டி எதுவும் இல்லை. அடுத்ததா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுல 1/2 கப் சர்க்கரை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது அளவான இனிப்பா இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததா ஃபிளேவருக்காக 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வீட்ல இல்லைன்னா நீங்க 2 ஏலக்காவை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா இதை அடுப்புல வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் சேரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டே இருங்க. அடுத்ததா இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த கப்ல நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பால் திக்காயிட்டே வரும். நம்ம கார்ன்ஃபிளவர் சேர்த்துருக்கங்காட்டியும் கலந்து விட்டுட்டே இருங்க, கை எடுக்காம. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்னோ ஸ்வீட் உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும். அதனால உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, திக்காயிட்டே வருது. போதுங்க, இந்த ஸ்டேஜ்ல இருந்தா நம்ம கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் தடவி வச்சிருக்கிற கப்ல இப்ப ஊத்திடலாங்க. இதைய நம்மளோட ஸ்வீட் எந்த ஷேப்ல இருக்கணுமோ அந்த ஷேப்க்கு நீங்க கப் எடுத்து அதுல ஊத்தி வச்சுக்கலாம். இதை ஒரு 4 மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வேண்டாம். 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். சில்லுன்னு இருக்கும்போது இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்னோ ஸ்வீட் 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா வரும்னு பாருங்க. நீங்க சைட்ல எல்லாம் எடுத்து விடவே வேண்டாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்னோ மில்க் புடிங் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். அவ்வளோ பெர்ஃபெக்ட் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேல நான் இன்னைக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்க போறேங்க. மேலால பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஸ்னோ மாதிரியே இருக்கும். சாப்பிடும் போது நமக்கு அப்படியே இருக்கும். ஸ்வீட்டுக்கு மேல இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. வீட்டுல டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து உடனே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் டெசிகேட்டட் கோகோனட் கூட. இப்போ நம்ம மீதி இருக்கிற ஸ்வீட்லயும் டெசிகேட்டட் கோகோனட் மேலால அப்படியே தூவிடலாங்க. பாருங்க, பார்க்கும் போதே நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஜாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, செரி இப்படி எது வேணாலும் வச்சு நீங்க மேலால டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த ஸ்னோ மில்க் ஸ்வீட்டை உங்க வீட்ல எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டா இருக்குங்க. உங்களுக்கு இது செய்யறதுக்கு டைமும் கம்மியா தான் ஆகும், பொருளும் அதிகமா தேவைப்படாது. அதே சமயத்துல சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இதை உங்க வீட்ல எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்ப நம்ம அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,